அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காணிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் மீண்டும் உச்சமடைந்துள்ளது. ஜாக்கியா ஷின்வார் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதேபோல கிஸ்புல்லா மற்றும் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் ஒரே நாளில் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் தாக்குதல்களை மீண்டும் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் அதனை சுற்றி உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவிலும் மற்றும் பல்வேறுபட்ட பாலஸ்தீன பகுதிகளிலும் தொடர்ச்சியாக இனப்படுகொலை அரங்கேற்றி வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைய நாளில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் மிக பெரிய அளவிலான பாலஸ்தீனர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள், தேடுதல் நடவடிக்கைகள், துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியிருக்கின்றார்கள். காசாவில் ஏற்கனவே 40,000க்கு மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்களை கொன்று குவித்த கொடூரமான இஸ்ரேல் இராணுவம் தங்களுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மேற்கு கரையிலும் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் துல்கரேம், துபாஸ் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கை என்ற பெயரில் உள்ளே நுழைந்து மக்கள் ஒன்று கூடக்கூடிய பள்ளிகளாக இருக்கலாம், பள்ளிவாசல்களாக இருக்கலாம், மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளாக இருக்கலாம், அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் மக்களை சுற்றி வளைத்து தேடுதல் நடத்துவது, பலரை கைது செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த பகுதிகளில் தாக்குதல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் 8 பாலஸ்தீனர்கள் பேர் வரை இப்போது கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. நேற்றைய தினம் 4 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இன்றைய தினமும் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். நேற்று காயமடைந்தவர்களில் ஒருவர் மீண்டும் உயிரிழந்திருக்கின்றார். இந்த நிலையில் 8 அப்பாவி பாலஸ்தீனர்கள் மேற்கு கரையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. மேற்கு கரையில் ஒருபுறம் இஸ்ரேல் குடியேற்றவாசிகளினுடைய அட்டூழியம், பாலஸ்தீன பகுதிகளை அங்கே அபகரிப்பது, பாலஸ்தீனர்களுடைய வயல்கள், விவசாய நிலங்களுக்கு தீ வைப்பது, அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவது, கும்பலாக ஜூத கும்பல்கள் நுழைந்து தாக்குதல்கள் நடத்துவது ஒருபுறம் இருக்கு. மறுபுறம் இஸ்ரேலிய இராணுவமும் அங்கு இஸ்லாமிய போராளிகளை தாம் தேடி தாக்குதல் நடவடிக்கை ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்து அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது மிக கொடூரமான வன்முறையை மேற்கு கரையிலும் நடத்தி இருக்கின்றார்கள். இதில் மிக கொடூரமான விடயம், குறிப்பாக துல்கரேம், துபாஸ் நகரங்களில் இஸ்ரேலிய படைகள் வெளியேறும் பொழுது அங்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய தெருக்களையும் பிரதான வீதிகளையும் புல்டோசர்கள் கொன்று நாசம் செய்துவிட்டு, அதாவது அழித்து குண்டுங்குழியுமாக அந்த தெருக்களை எல்லாம் அழித்து கிளறி எறிந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதாவது இந்த தெருக்களை கூட பாலஸ்தீன மக்கள் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக அந்த தெருக்களை முற்றாக அழித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜெனின் நகரத்தில் சாதாரணமாக தெருக்களில் கூடியிருந்த இளைஞர்கள் மீதும் இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீன நிலங்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். சிலரை கைது செய்திருக்கின்றார்கள் என்ற வீடியோ பதிவுகளும் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேலினுடைய அடக்குமுறைகளுக்கும் அட்டூழியத்துக்கும் எதிராக மேற்கு கரையிலும் தற்போது மக்கள் மிகப்பெரிய அளவில் குரலை எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள். இதுவரை காசாவையும் கமாஸையும் தாங்கள் தாக்குதல் நடத்துவதாக, கமாஸ் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியவர்கள் தற்போது ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் அழித்தொழிப்பதுதான் இவர்களுடைய நோக்கம் என்பது மேற்கு கரையில் நடக்கக்கூடிய விளையாட்டத்தில் திட்ட தெளிவாக தெரிகின்றது. மேற்கு கரையில் சாதாரணமாக பாலஸ்தீனர்கள் பயன்படுத்தக்கூடிய தெருக்களை கண்கள் உலகம் பார்த்து கொண்டிருக்க புல்டோசர்கள் போட்டு அழித்தொழிக்கக்கூடிய இந்த இராணுவத்தின் கொடூரத்தை ஏனைய உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கின்றது. அதேபோல் அல்-அக்ஸா மசூதியில் தாமதம் ஆகுவதற்கு முன்னர் உடனடியான நடவடிக்கை ஒன்றை ஐநா எடுக்க வேண்டும் என ஜோர்டான் என்று ஒரு மிகப்பெரிய வலியுறுத்தலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஜோர்டானுடைய வெளியுறவு மந்திரி ஐமன் சகபாடி அல்-அக்ஸா மசூதி வளாகம் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் உள்ள புனித தலங்களை இஸ்ரேல் அத்துமீறுவதை தடுக்க உடனடியான பயனுள்ள நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபையும் பாதுகாப்பு கவுன்சிலும் எடுக்க வேண்டும். மசூதியின் அடையாளத்தை மாற்றுவதற்கான அல்லது பாலஸ்தீன மக்களினுடைய தனித்துவத்தையும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையையும் இல்லாமல் செய்வதற்காக தீவிரவாத அமைச்சர் பென் கவீரின் உடைய தலைமையில் அங்கு இஸ்ரேலினுடைய யூத கும்பல்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதற்குள் ஜெப ஆலயம் கட்டப்பட வேண்டும் என அல்-அக்ஸா மசூதியை பாலஸ்தீனர்களிடமிருந்து பறித்தெடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளுக்கு கூட அவர்கள் செல்ல முற்படுகின்றார்கள். எனவே இதில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் உலக நாடுகளும் விரைவாக தலையிட வேண்டும். அல்லாது இந்த நிலைமை மிகப்பெரிய அளவில் பிராந்தியத்தில் வெடிப்பை உருவாக்கும் என ஜோர்டானினுடைய வெளியுறவுத்துறை மந்திரியும் வலியுறுத்தி இருக்கின்றார்.
ஏற்கனவே நேற்றைய தினம் ஜோர்டான் மற்றும் துருக்கி, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் அல்-அக்ஸா மசூதியில் இஸ்ரேலின் உடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய பின்னணியில் ஜோர்டானினுடைய இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றது. அடுத்து சர்வதேச போரியல் ஆய்வு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் சார்ந்த அமைப்பு ஒன்று பெலிங்கேட் பகுப்பாய்வு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுப்பாய்வில் ராஃபாவில் பொதுமக்களுடைய குடியிருப்புகள் இஸ்ரேலிய படையெடுப்பின் பின்னர் மிகப்பெரிய அளவில் அழிவை சந்தித்திருக்கின்றது என்பதை செயற்கைக்கோள் படங்கள் தெளிவாக காட்டுகின்றன. ராஃபாவின் பரந்த பகுதிகள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்துள்ளன, அழிக்கப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பிரேசில் அகதிகள் முகாம், தபியத் அஷலாம் உட்பட பிலடெல்பி காரிடரை ராஃபாவின் தெற்கில் உள்ள பகுதிகளுக்கு விரிவுபடுத்துவதன் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய படைகள் முழு நகர தொகுதிகளையும் இடித்து தள்ளி இருக்கின்றார்கள் என இந்த புலனாய்வு இதழ் வெளியிட்டிருக்கின்றார்கள். பிலடெல்பி காரிடோரை, அதாவது இஸ்ரேல் அடாத்தாக பிடித்து வைத்திருக்கின்றார்கள். ஒருபுறம் எகிப்து, மறுபுறம் பாலஸ்தீனம், மறுமுனையில் இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த பிலடெல்பி காரிடோரை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இஸ்ரேலிய இராணுவம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த பிலடெல்பி காரிடோருடைய அளவை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் பலவந்தமாக மேற்கொள்ளும் முகமாக அந்த ஓரமாக எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய 670 கட்டிடங்களில் தற்போது 400க்கும் மேற்பட்ட கட்டிடங்களை இஸ்ரேலிய இராணுவம் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டார்கள். அங்கு 224 கட்டிடங்கள் மட்டுமே நிலைத்து நிற்கின்றன. தால் அஷ் சுல்தானின் கிழக்கு பகுதி உட்பட விரிவாக்கப்பட்ட பிலடெல்பி காரிடருக்கு அப்பால் அவர்கள் அதை ஆக்கிரமிக்கக்கூடிய நடவடிக்கைகளை செய்வதால் உடனடியாக இது தொடர்பில் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் சர்வதேசத்திற்கு பல கோரிக்கைகளை பலரும் முன்வைத்து கொண்டுதான் தொடர்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே இஸ்ரேலுக்கு ஆதரவான, இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் அமெரிக்காவும் மேற்குலகமும் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய இந்த அட்டூழியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாவோ ஈரானோ தாக்குதல் நடத்தினால் மட்டும் இஸ்ரேலை இனப்படுகொலை பாதுகாப்பதற்காக முன்னணியில் வந்து நிற்பதுதான் இங்கே மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய, தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்களின் பக்கத்தில் நீதி இல்லை என்பதை நாங்கள் அமெரிக்க ஐரோப்பிய யூனியனுடைய செயற்பாடுகளில், அவருடைய வெளியுறவு கொள்கைகளில் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா என்று மீண்டும் IDF இராணுவ நிலைகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக இராணுவ தளம், உளவு உபகரணங்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அல் ஜபாரா பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவு சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த ட்ரோன் தாக்குதலில் 3 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் என ஹிஸ்புல்லா தெரிவித்திருப்பதுடன் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த திடீர் தாக்குதல் காரணமாக வடக்கு இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. அதைவிட ஹிஸ்புல்லா கடந்த 25ஆம் தேதி 320 ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், ட்ரோன்களை கொண்டு ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு வெற்றியா, ஹிஸ்புல்லாவுக்கு வெற்றியான நாங்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். இந்த நிலையில் இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய மாறி செய்தித்தாளும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கட்ஸ் பத்திரிகையும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் டைம்ஸும் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா 2 மணி நேரத்தில், ஏறக்கூடிய 1 மணி நேரம் 35 நிமிடங்கள், 2 மணி நேரங்கள் கூட அல்ல, ஏறக்கூடிய 1 மணி நேரத்தில் ஹிஸ்புல்லா நடத்திய ஏவுகணை ராக்கெட் தாக்குதலை சமாளிப்பதற்காக, ஏன் அவர்கள் இருக்கக்கூடிய ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், ட்ரோன்களை இடைமறிப்பதற்காக இவர்களுடைய ஆன்டி மிசைல் சிஸ்டம், எதிர் அயன்டோம்களில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள், விமானங்களின் மூலம் நடத்தப்பட்ட 100 விமானங்களின் மூலம் நடத்தப்பட்ட ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான ஏர் ஸ்ட்ரைக் மற்றும் பல்வேறுபட்ட ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை சமாளிப்பு நடவடிக்கைகளுக்காக இந்திய மதிப்பில் 1000 கோடி ரூபாவை 1 மணித்தியாலத்தில் இஸ்ரேல் செலவு செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலிலிருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக அல்லது முறியடிப்பதற்காக 1 மணி நேரத்தில் 1000 கோடி நஷ்டத்தை இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. 1 மணி நேரம் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலுக்கு 1000 கோடியை இஸ்ரேல் செலவு செய்ய வேண்டியிருந்தால், நாள் கணக்கில், வார கணக்கில், மாத கணக்கில் ஹிஸ்புல்லாவுடன் போர் நீடித்தால் இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் இதை தாங்குமா, தாக்கு பிடிக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்றைய நாளில் எழுந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய நகரமான கைஃபா மீது ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக செங்கடலில் இருக்கக்கூடிய கவுதிகளும் இதே சம நேரத்தில்
ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய கைஃபா நகரின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. ஒரே நேரத்தில் ஸ்டேலுக்குள் குறிப்பாக ஈராக் எதிர்ப்பு இயக்கமும் கவுதிகளும் இணைந்து கைஃபா நகரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பதிவு செய்திருப்பதால் கைஃபா நகரத்திலும் அங்கு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஹமாஸுக்கு எதிரான போர் தற்போது 11வது மாதத்தை எட்டியுள்ள நிலையில் ஸ்டேலிய துருப்புக்கள் மிக பெரும் விரக்தியை அனுபவித்து வருகின்றார்கள். காசாவில் நீடித்து வரும் முடிவில்லாத போர் காரணமாக ஐடிஎஃப் அதிகாரிகளிடையே உயர் அதிகாரிகளிடையே மிகப்பெரிய குழப்பமும் விரக்தியும் ஏற்பட்டிருப்பதாக ஸ்டேலின் உடைய முன்னாள் ஜெனரல் ஸ்டேல் ஜிவ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஸ்டேலினுடைய மொசாட் சார்ந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுடன் இடம்பெற்ற உரையாடலில் இதற்கு மேலும் பல மாதங்கள் போர் நீடித்தால் நிச்சயமாக ஸ்டேலிய இராணுவத்தினர் மனதளவில் மிகப்பெரிய குழப்ப நிலையை அடைந்து போரிட முடியாத நிலைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் என தெரிவித்திருக்கின்றார். இந்த போர் இன்னும் ஒரு வருடத்தை கடந்து நடைபெறும் போது நிச்சயமாக ஸ்டேலிய இராணுவத்துக்குள்ளேயே மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும் என்ற செய்தி அவர் வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய ஸ்டேலிய இராணுவத்திற்குள் மிகப்பெரிய குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. காசா போரிலே கமாஸை வெற்றி கொள்ள முடியாது அல்லது கமாஸினுடைய தலைமையை அழிக்க முடியாது, கமாஸினுடைய டனல்ஸ் சுரங்கங்களை முழுமையாக எங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்ற எண்ணம் தற்போது ஸ்டேல் இராணுவத்துக்குள்ளேயே எழுந்திருக்கின்றது. இந்த விரக்தி காரணமாக அவர்கள் தொடர்ச்சியாக காசாவில் போரிடுவது, காசாவில் கமாஸுக்கு எதிரான குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவீடு செய்வது என்பது ஒரு இயலாத காரியமாக மாறிவிடுமா என்ற அச்சத்தையும் ஸ்டேல் இராணுவத்தினுடைய முன்னாள் ஜெனரல் அவர்கள் விடுத்திருக்கின்றார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அடுத்து காசா உச்சி மாநாட்டுக்கு பின்னர், கஷான் உச்சி மாநாட்டுக்கு பின்னர் பாலஸ்தீனம் அதிகாரபூர்வமாக பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கான கோரிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக பாலஸ்தீன ஜனாதிபதி முகமது அப்பாஸ் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் ரஷ்ய ஜனாதிபதி புடினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். துருக்கி ஜனாதிபதி எர்டோகனின் அழைப்பின் பேரில் துருக்கிய நாடாளுமன்றத்தில் சென்று உரையாற்றியிருந்தார். இந்த நகர்வுகள் அமெரிக்காவிற்கு எதிராக, மேற்குலகத்துக்கு எதிரான பாலஸ்தீனத்தினுடைய தீர்க்கமான ஒரு நகர்வுகளாக அல்லது அமெரிக்காவின் மீது நம்பிக்கை இழந்த ஒரு நிலையில் எடுக்கப்பட்ட முடிவுகளாக காணப்பட்டன. இந்த நிலையில் தான் கசான் உச்சி மாநாட்டுக்கு பின்னர் பாலஸ்தீனமும் அதிகாரபூர்வமாக பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கான கோரிக்கையை முன்வைக்கும் என்று வெளியாகியுள்ள அறிவிப்பு அமெரிக்கா, மேற்குலகம், பிரிக்ஸுக்கு எதிரான மேற்கத்திய கூட்டணிக்கு சற்று ஏமாற்றம் அளிக்கக்கூடிய, அதிர்ச்சியை தரக்கூடிய முடிவாகத்தான் பதிவாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தி பதிவுகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சாந்துரு. வணக்கம்.